ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஜோஹோ வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஜோஹோ வேலைவாய்ப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஜோஹோ குழுமங்களின் இயக்குநர் திரு ராஜேந்திரன் தண்டபாணி, ஜோஹோ பள்ளியின் தலைவர், ஜோஹோ குழுமத்தின் HR மற்றும் ஜோஹோவில் பணிபுரியும் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் மாணவன் திரு பார்வதிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். திரு ராஜேந்திரன் தண்டபாணி அவர்கள் ஜோஹோ நிறுவனத்தை பற்றியும் அதன் பணிகளை பற்றியும் விவரித்தார். ஸ்கேட் கல்வி குழுமத்தின் இயக்குநர் திரு ஜான் கென்னடி சிறப்புரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் திரு மணிமாறன் முன்னிலை வகித்தார். நிர்வாக அலுவலர் திரு சித்திரை சங்கர் கலந்து கொண்டார். இதில் 4 மாவட்ட பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலைவாய்ப்பு அதிகாரி திரு அறிவழகன் சிறப்பாக செய்திருந்தார். of your academic journey. It's a time when you will gain your own recognition by surpassing your skills and competencies to the outside world. I also welcome the faculty from various institutions who are accompanying your students today. I sincerely welcome our placement officer, Mr. Ariwalagan, who worked hard for this day, and also the people who supported him. I am my formal greeting now, and at this precious moment, we would like to honor a special person who is with us today. I request our principal sir to honor Mr. Rajendran Dandabani with a show. I request our director sir to present and the mentor to the great institution, SCAT Polytechnic, Mr. Manimaran, and also the placement officers and other faculty members for having arranged such a wonderful event today. We have seen many events in this college campus, but I consider myself that this is one of the best events which we have arranged in this college campus. Not only benefited out of this Zoho company to our college students, and also we wanted to invite the other college students also to come and participate so that they will also get this kind of benefit. My dear students, you have to utilize this great opportunity today. Zoho is a company which it is a renowned based company. மாணவர் செல்வங்களே, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த Zoho company இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பகுதி ஒரு கொடுத்து வைத்த பகுதி என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. 96ஆம் ஆண்டிலே Zoho கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட போதே ஸ்டாஃப் ஆபீஸ், ஹோம் ஆபீஸ், ஸ்டாஃப் ஆபீஸ், ஹோம் ஆபீஸ், SOHO என்று அவர்கள் ஒரு பெயரை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னதை போல ஸ்டாஃப் ஆபீஸ், ஹோம் ஆபீஸ், SOHO அந்த பெயர் ஏற்கனவே பயன்படுத்த காரணத்தால் அழகாக அதனை மாற்றி ZOHO என்று மாற்றி இருக்கிறார்கள். இன்று அவர்கள் நம் மத்தியிலே வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் Zoho கம்பெனிக்குள் நுழைவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிரந்தரமான ஒரு தொழிலை, நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நிறைவு செய்ய விரும்புகின்றேன். யுவமான் கல்லூரியிலே திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பேசிய அந்த உரை எத்தனையோ மாணவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதை போல இன்று நம் மத்தியிலே ராஜேந்திரன் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய குழுவினர் அத்தனை பேரும் வருகை வந்திருக்கிறார். ஸ்கேட் பாலிடெக்னிக்கில் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே நாம் எல்லோருமே வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டிலும் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இந்த உலகம் என்ன எதிர்பார்ப்பு? மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஸ்கேட் நிறுவனங்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதை போன்ற எதிர்பார்ப்பை மற்ற மாணவர்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வினை நாம் இங்கே ஒழுங்கு செய்திருக்கிறோம். மாணவர்கள், நீங்கள் கூர்ந்து கவனித்து Zoho எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதன் மூலமாக
நீங்கள் ஆப்டிடியூடில் எதை படிக்க வேண்டும், ரீசனிங்கில் எதை படிக்க வேண்டும். He is also a TEDx speaker and a technology evangelist who tries to share hard-earned advice and best practices from his 24 years of professional experience. Beyond work, he is a counter-academician at heart. ஒரு ஆரம்ப உரையை அளித்தார் அவர். ஸ்ரீதர் வேம்புவை பற்றியும் அவர் எல்லோரை போலும் நகர்களிலும் வேறு நாடுகளிலும் சென்று தனது நிறுவனத்தை ஆரம்பித்து வளர்க்காமல் தான் பிறந்த மண்ணுக்கோ அல்லது கிராமத்திற்கோ சென்று அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. எங்க மனதில் அதுதான் இருக்குங்க. நாங்கள் அப்படிதான் நினைச்சு இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். தென்காசி, மத்தளப்பாறை, அப்புறம் தருவை, அப்புறம் சுரண்டை, இந்த மாதிரி ஊர்கள்லாம் எங்களுடைய நிறுவனத்தோட கிளைகளை அமைச்சிருக்கோம். சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி அப்படின்னு போகலாம். சொல்ல போனால் பெங்களூரில் எங்கள் நிறுவனத்தின் கிளை இருக்கவே இருக்காது என்று எழுதியே கொடுத்துட்டார் அவர். ஏன்னா ஒரு தடவை சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போறார் ஏரோப்ளைன்ல. போயிட்டு ஏரோப்ளைன் இறங்கின அந்த விமான நிலையத்திலிருந்து தான் சென்று சேர வேண்டிய அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு நான் பறந்த நேரத்தை விட நெரிசலில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்ட நேரம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. விலைவாசி அதிகம், வாடகை அதிகம், நிலம் விலை அதிகம், காய்கறி விலை அதிகம், பிரச்சனைகள் அதிகம். நான் சொந்த ஊரில் இருந்து நகர்ந்து மற்றவர்களிடம் நேரில் கூட பார்க்காமல் எத்தனை பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருப்பது அன்றாடம். அந்த மாதிரி இடத்தில் இருந்து கொண்டு வேலை செய்ய தோணக்கூட தோணாது அப்படின்னு. சோ ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது தங்கமான மனது, நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற மனது இருந்தாலும், இன்னொரு கோணத்திலிருந்து பார்த்தால் எங்களுக்கே அதுதாங்க ஆதாயம். இவ்வளவு நல்ல டேலண்ட் நிறைய கம்பெனிகளுக்கு இருக்க கூட தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தது கூட கிடையாது. நான் இந்த ஸ்கேட்ங்கிற பேரை பல வருஷங்களாக இவங்களை கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஜெர்மன் கனெக்ஷன் இருக்கா, எனக்கு பார்த்த ஞாபகம், கேட்ட ஞாபகம் அப்படின்னு பல வருடங்களா நான் இங்க வரணும், பார்க்கணும், இங்கேருந்து வர்ற பசங்களை எனக்கு கனெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். கடைசியில அமைந்தது அந்த லைன் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. We will make your name famous அப்படிங்கிற அந்த வார்த்தைகள். உங்களுடைய பெயரை புகழ் கொண்டு வந்து தருவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அது உங்க பெயருக்கா இருக்கலாம், உங்களுடைய இந்த இன்ஸ்டிடியூஷனோட பெயரா இருக்கலாம், இந்த ஊரோட பெயரா இருக்கலாம். அதுதானே நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுற விஷயம். நம்மளுக்கு சம்பளம் அல்லது நம்ம பர்சனல் வாழ்க்கைக்கு மேம்பாடு வந்தா போதுமா? நம்ம சென்ற பிறகும் நம்மை பற்றி பேசுவதற்கு இவரால் இந்த பூமி அடைந்த நன்மை அப்படின்னு இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கணும் இல்லையா? அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த நிறுவனம். மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் த வேர்ல்ட். நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்க பண்ணது அப்படின்னு ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். இவரும் ஸ்ரீதர் வேம்புன்னு சொன்னார் இல்லையா, அவரும் அமெரிக்கால ஏதோ ஒரு கம்பெனிக்கு, குவால்காம் அப்படிங்கிற கம்பெனிக்கு என்னவோ வேலை பண்ணிட்டு தான் இருந்தார். அவரும் அவருடைய இளைய சகோதரரும் சேர்ந்து தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது, வீக்கெண்ட் அப்படிம்பாங்க, வருது. உடுத்தி கொள்ள உடை, அந்த சீருடை இருக்கு, பட் கொஞ்சம் ஜாலியா போட்டுக்கிற உடை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில டிஷர்ட் வாங்க பாக்குறாங்க. நம்ம எல்லாம் டிஷர்ட் கலர் பார்ப்போம், ஃபிட் பார்ப்போம், செல்ஃபி கூட எடுத்துப்போம், ஸ்டைல் பார்ப்போம், எழுத்துக்கள் இல்ல ஐ அம் த கிரேட்டஸ்ட் அப்படின்லாம் பார்ப்போம். இவர் என்ன பண்ணிட்டாரு, பின்னாடி இருக்கிற லேபிளை பார்க்கறாரு இல்லையா? அந்த லேபிள் இருக்குமே, சைஸ் போட்டுருக்கோம் எல்லாம். அதுல மேட் இன் சைனா, மேட் இன் வியட்நாம், மேட் இன் பாகிஸ்தான் கூட இருக்கு, மேட் இன் சவுத் அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற சில கண்ட்ரிஸ். வேர் இஸ் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த கேள்வி, அப்ப வந்த கேள்வி. அன்னைக்கு இரவு அவர்கள் இருவரும் அவர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகும்
தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு that is made in India. ஒண்ணுமே பண்ண மாட்டோமா நம்ம? ஒண்ணுமே தெரியாதா நம்மளுக்கு? நல்ல மூளைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதுதான் நமது வேலையா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க உட்கார்ந்து அப்படின்னு ஸ்ரீதர் வேம்புவுக்கும் குமார் வேம்புவுக்கும், அதாவது அப்துல் கலாம் சொல்வார் இல்லையா, கனவு என்பது நீ தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வந்து உன்னை அழகாக கொண்டு செல்வது, பறக்கும் குதிரையிலும் எங்கேயோ நீர்வீழ்ச்சியிலும் கொண்டு போய் விட்டுற இடம் இல்லை கனவுங்கிறது. கனவுங்கிறது என்ன சொல்லுவாரு? உன்னை தூங்க விடாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை உந்திக் கொண்டே செல்லும் விஷயம். அது மாதிரி இந்த இது அவங்கள உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. மேட் இன் இந்தியா. வாட் இஸ் மேட் இன் இந்தியா அப்படின்னு இவங்களுக்கு தெரிந்த ஒரே கலை மென்பொருள் உருவாக்கும் கலை. சோ இவங்க யோசிக்கிறாங்க, நான் இந்தியா போறேன், நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூப்பிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மென்பொருளை உருவாக்கி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி மென்பொருள் பண்ணிருக்கோம் எடுத்துக்கிறீங்களான்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பிசினஸ் பண்ணி பார்க்கலாமா? அப்படி ஆரம்பிச்சது 28 வருஷம் ஆகுது. இன்று வரை மேட் இன் இந்தியாங்கிறத ஒரு பெருமையுடன் நாம் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நம்பர்ஸ் சொன்னாங்க இல்லையா, 100 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, $1 பில்லியன் வருமானம் வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு, 18,000 ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், 48 இடங்களுக்கு மேல தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய ஆபீஸ். இந்த ஸ்டேஜ் சைஸுக்கு ஒரு ஆபீஸ் 10 பேர். இன்ஃபேக்ட் கோவிட் நடந்துட்டு இருந்த சமயத்துல சாந்தி மேடமோட வீட்டு மாடியில ஒரு ஆபீஸ் போட்டுருக்காங்க. That is the spirit of the employees of Zoho. ஒரு சின்ன நிறுவனம் இந்தியாவில் இருந்து கொண்டு உலகளாவிய பெரும் நிறுவனங்களான கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கூட நான் கூட சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு எதிர் நின்று போரிட, அது யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது அப்புறம் விஷயம். பட் இவங்க 2 பேருக்குள்ள போர் வரத்துக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மஞ்சத்துல அத்தனை பேர் அத்தனை எதிராளிகளோட போரிடுவதற்கு we have been able to do it. அதுல ரொம்ப பெருமையான ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு. அண்ட் அந்த பெருமையில அடிஷனல் பெருமை, அதையும் கூட்டிய எடுத்து கூட்டின பெருமை என்ன அப்படின்னா, சிட்டி காலேஜஸ்ல இருந்து மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணாம உள்ளூர் காலேஜஸ், கிராமப்புற நகர்ப்புற காலேஜஸ்ல இருந்து நாங்க ஸ்டூடெண்ட்டை எடுத்து, ஏன் காலேஜஸ் கூட எடுத்து போனோம், ஸ்கூல்ல இருந்தே 12வது முடித்த அல்லது இந்த ITI அந்த 10+3 சிஸ்டம்ல பாஸ் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து can we give them a little bit extra training? பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை அப்படியே அந்த ரூட் போகாம ஒரு மாற்று பாதை இருக்க முடியுமா? பள்ளி கல்வி முடிந்த பிறகே வேலையில் அமர்த்தி வேலையில் அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கற்பிக்க வேண்டியவைகளை கற்பித்து பண்ண முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்டு 2004வது வருடத்துல ஒரு முயற்சி, சின்ன முயற்சி, 6 மாணவர்கள், 3 ஆசிரியர்கள் ஒரு சிறு கூடத்துல உட்கார வச்சு 3 சப்ஜெக்ட்ஸ், ஆங்கிலம், கணிதம், மென்பொருள் இயக்குவது, மென்பொருள் உருவாக்குவது எப்படி, இப்படிங்கிற 3 சப்ஜெக்ட்ஸ் வச்சு நாங்க அதுல சில மாற்றுப்பாதைனா வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்ல. எங்களுடைய அந்த 4 டப்பாவை பார்த்தாலே வித்தியாசமான கம்பெனி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது அமைப்பா ஒண்ணு இருக்குன்னா கழிச்சு போடலாம். அந்த அமைப்பு ஏன் இருக்குன்னா முக்காவாசி பேர் செலுத்திமா சொல்லுவாங்க, ஏன் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் இருந்துச்சுங்க இத்தனை நாளா அப்படின்னா. அந்த மாதிரி சொல்லும் ஒவ்வொரு பதிலுக்கும் எதிர்கேள்வி கேட்டு அதை மாற்ற முடியுமா, மாற்றினால் நமக்கு என்ன ஆதாயம் வரும், நமது மாணவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு, ஏன் இந்த 2025 வரும்போது 20 வருடங்களா இது இயங்கிட்டு, 20வது வருடத்துல கூட
போன வருடத்துல பண்ணாததை இந்த தடவை புதுசா என்ன பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டோம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு பள்ளினா அந்த பள்ளிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க அந்த வகுப்புக்கு வர்றவங்க அப்படின்னா, of course very important obvious அப்படின்னு சொல்ற ஒரு 2-3 விஷயங்கள் என்னவா இருக்கலாம்? அட்டெண்டன்ஸ் இருக்கலாம். வந்தியா இல்லையா, உள்ளே ஐயா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. இன்னைக்கு கூட உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்களா? இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்களா? இல்ல. சோ எடுத்தாங்க அட்டெண்டன்ஸ். Are you here or not? நாங்க என்ன நினைச்சோம், ஒரு பள்ளி மாணவனோ மாணவியோ ஒரு வகுப்புக்கு வருவது, வரலன்னா ஃபைன், வரலன்னா உனக்கு எக்ஸாம் எழுத உட்கார விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி வர வைப்பது ஒரு வழி என்றால், இன்னொரு வழி எப்படி இருக்கணும்? இங்க நடப்பது வேறு எங்கும் நீ காணாத, வேறு எங்கேயும் அதை கற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு முக்கியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது என்றால், கருப்பத்தினா யாராவது கூலி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது என்றால் அட்டெண்டன்ஸ் இருக்கோ இல்லையோ நீயே வருவேன் இல்லையா? சோ நாங்க என்ன பண்ணோம், எங்க பள்ளியில எங்க ஆசிரியர்கள் சொல்லி தருவது உயர்ந்த நிலையிலும் புதிதாகவும் வேறு எங்கும் கற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இருக்கத்தை அவங்க மேல போட்டுட்டு அவங்க மேலதான் ப்ரெஷர் இருக்கும். நான் நல்லா ஒவ்வொரு வகுப்பும் நல்லா எடுக்கணும், அப்பதான் மாணவர்கள் வருவாங்க. ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஆயுதம், சில வாத்தியார்கள்லாம் அட்டெண்டன்ஸ் ஆயுதமா யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுத்துருவாங்க, அவசரமா உள்ள ஓடி வரணும், அந்த பையனை ஆப்சென்ட் பண்ணுவாங்க. நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அது எடுத்துட்டோம். நோ அட்டெண்டன்ஸ். ஆசை இருந்தா வா, இன்ட்ரெஸ்ட் இருந்தா வா, புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா வா. உனக்கு இது ஏற்கனவே தெரியணும்னா வர வேணாம். கேம்பஸ்குள்ள எங்க வேணா இருக்கலாம், மரத்தடியில உட்காந்து கோடு எழுதிட்டு புது விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு நோ ப்ராப்ளம். ரெண்டாவது, ஒரு பரீட்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, வகுப்புன்னு ஒண்ணு இருந்தா காலேஜ்னு ஒண்ணு பண்ண போறேன்னா பரீட்சை இருக்கும் இல்லையா. நாங்க என்ன பண்ணோம், பரீட்சைகளே கிடையாது. ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற 20 பரீட்சை எழுதி, புரிஞ்சதோ இல்லையோ என்ன மாதிரி எழுதினா எந்த மார்க் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு பரீட்சை முடிஞ்ச உடனே 2 நாள்ல கற்றுக்கொள்வதை எல்லாம் மறந்தும் போய்விடுகிறோம். இதை நாங்க கண்கூடா பல வருடங்களா பல மாணவர்கள்ல பார்ப்பதனால பரீட்சைங்கிறதே தூக்கிட்டா இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்ததுல மாணவர்களின் ஆர்வம் குன்றவில்லை, அதற்கு பதிலாக அதிகரித்தது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டாயா இல்லையா, அதுதான் பரீட்சை. மற்றவர்களுக்கு உதவி செய்யாதே, காப்பி அடிக்க உதவாதே அப்படிங்கிறது போய் எல்லோரும் சேர்ந்து கூட பழகி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செய்து இன்னும் வேகமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். நிஜமா பார்த்தோம். சரி, வெரி குட், இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ அட்டெண்டன்ஸ், நோ எக்ஸாம்ஸ். மூன்றாவது, ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி, ஒரு நிறுவனம் அப்படின்னு இருக்கும் பொழுது மூன்றாவது ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன, நிறைய நல்ல தரமான மாணவர்கள் மாணவியர் அந்த பள்ளியில் சேர்வதற்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், பணம் இல்லாமல், எக்கனாமிக் சிச்சுவேஷனினால் படிப்பை நிறுத்தியோ படிப்பை ஆரம்பிக்க கூட முடியாமலோ போகிறது. சோ எங்க ஸ்ரீதர் வேம்பு என்ன சொன்னார், அது ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோ அட்டெண்டன்ஸ், நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் அப்படின்னு 20 வருடங்களுக்கு முன்னாடி நோ ஃபீஸ் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த சிஸ்டம் இன்று 10,000 ரூபாய் உதவி தொகையாக ஒவ்வொரு மாதமும் நீ சேர்ந்த முதல் நாளிலிருந்து வழங்கு அப்படின்னு சொல்லிட்டார். சோ இது ஒரு 2 வருடங்கள் ஓடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். முதல் வருடம் எங்களுடைய ஆசிரியர்கள் சிலர் இங்க வந்திருக்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு ஆங்கிலம், கணக்கு, இன்னும் அப்படியேதான் ஆங்கிலம், கணக்கு, மென்பொருள் உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற அந்த 3 சப்ஜெக்ட்ஸை உங்களுக்கு சொல்லி தருவாங்க.
ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி தருவாங்க. பரீட்சை எடுக்காம, அட்டெண்டன்ஸ் எடுக்காம சொல்லி தருவாங்க. கற்றுக்கொள்வது உன் பொறுப்பு ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உதவி தொகையும் வழங்குவாங்க. காலை, மதியம், இரவு உணவும் உண்டு. இதுல இன்னும் அழகான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பெருமை கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, அந்த பள்ளி வளாகம் இருக்கு. அந்த கிளிக்ங்கிற ப்ராடக்ட்ல ஒரு 500 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க. அந்த 500 பேர்ல சாஃப்ட்வேர் எழுதுறவங்க இருக்காங்க, வரைபடம் அழகா பண்றவங்க இருக்காங்க, அத வணிகவியல் இல்லையா, பிசினஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், அதை எப்படி சொன்னா விற்கிறது, யார்கிட்ட விற்கிறது, என்ன டீல் போடுறதுங்கிறத யோசிக்கிற ஒரு குழு இருக்கு. அதுக்கு டாக்குமெண்டேஷன், ஒரு சாஃப்ட்வேர் உபயோகிப்பது என்றால் அதுக்கு டாக்குமெண்டேஷன் வேணும், வீடியோ ஒர்க் வேணும். இந்த மாதிரி எத்தனையோ உபத்துறைகள். அந்த துறைகள்லாம் ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல இருந்து படித்த ஒரு மாணவர் கூட வந்திருக்காரு. உங்க காலேஜ்ல படிச்சவர் பார்வதி நாதன். மூணு வருடங்களுக்கு முன்னாடி இங்க படிச்சு இப்போ சாஃப்ட்வேர்ல காலேஜ் போயிருந்தா 4 வருஷமோ 3 வருஷமோ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடும் அந்த முனையில நின்றுட்டு இருந்திருப்பார். ஃபீஸும் பே பண்ணியிருப்பார், பரீட்சைகள் எழுதியிருப்பார், அட்டெண்டன்ஸ் பண்ணியிருப்பார். அவர் அதற்கு பதிலாக இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற வழியை தேர்ந்தெடுத்ததினால் ஆசைப்பட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்றார். பரீட்சைங்கிற அந்த தேவையில்லா பிரஷர் அவர் மேல இல்லை. முதல் நாளிலிருந்து சம்பளம், உதவி சம்பளம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கார். அப்புறம் 2 வருடங்கள், ஒரு வருடம் வகுப்பு, 2வது வருடம் அணியில போய் சேர்ந்துட்டீங்க. அந்த 2 வருடங்களில் ஐடி கிடைச்சிருக்கியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அட் ஜோஹோ கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த ஐடி கார்டு வாங்கி இப்போ ஒரு எம்ப்ளாயியா ஆயிட்டார். இன்னும் ஒரே ஒரு சிறு நுணுக்கமான தகவல், சில கம்பெனிஸ் வருவாங்க, ஓகே, வந்துட்டு எங்களுக்கு நோக்கியா அப்படிம்பாங்க அல்லது ஹெண்டாய் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வேணும், என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, அரியர்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் கம் அப்படிம்பாங்க, நாங்க ட்ரெயின் பண்ணிப்போம் அப்படிம்பாங்க. அந்த ட்ரெயின் பண்றது 3 மாசம் ட்ரைனிங்கோ 6 மாசம் ட்ரைனிங்கோ ஏதோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வேலைக்கு அமர்த்திடுவோம். உங்களுக்கு வெரி குட் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். நாங்களும் நினைப்போம், நல்லா பண்றாங்களே, இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் நல்லா தேடிக்கிட்டு போய் ஆழமா ஆராய்ச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும். அந்த மாதிரி சேர்ந்த மாணவர்கள், மாணவியர் அந்த நிறுவனத்தில் ஒரு ப்ரமோஷன், அடுத்த ப்ரமோஷன், பட் அதை தாண்டி உங்களுக்கு மேல உயரணும் அப்படின்னா நீங்க இந்த டிகிரி வாங்கியிருக்கணும், இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும், இவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு, இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சின்ன எழுத்துல எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதிருப்பாங்க. நாங்க எங்க நிறுவனத்துல ரொம்ப பெருமையா நினைக்கிற விஷயம் அதுவும் கூட. ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு, அடுத்த சிஇஓ ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு நீங்க என்ன உயரப் போகிறீர்கள் என்பது உங்கள் கையில், உங்கள் மனதில், உங்கள் உற்சாகத்தில் தான் இருக்கிறது. அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்னுடைய மகனும் ஜோஹோ ஸ்கூல்ல தான் படிச்சான். இப்போ என்னுடைய தோளை உரசிக்கிட்டு என் கூட வேலை பண்ணிக்கிட்டு. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பரீட்சையை நடத்தி, அந்த பரீட்சை 10ஆம் கிளாஸ் கணக்கு, காமன் சென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க படிப்புனே இல்லாமல் உங்க தாய் தந்தையருக்கு எஸ்டிமேட் பண்றதுக்கோ, கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கோ, ஜென்ரலா வண்டி ஓட்டும் பொழுது ஜாக்கிரதையா ஓட்டுனீங்கன்னாலே இந்த கணக்கெல்லாம் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பேசிக் கணக்கை பத்தி தான் கேள்விகள் கேட்க போறோம். அது ஒரு மணி நேர பரீட்சை உங்களுக்கு. அந்த பரீட்சையில தேர்ந்தெடுத்த பிறகு நேர்காணல் நிகழும். அந்த நேர்காணல் நல்லா நடந்து உங்களுக்கு நல்லா போச்சுன்னா உங்களில் சிலரை எங்கள் நிறுவனத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. லோகோ போட்டிருக்காங்களா? ஸோ இந்த ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ, அதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அதனால போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்காமே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் கொடுக்காங்க. இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயமா கூட இருக்கலாம்.
இவர் ஜோஹோங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் யோசிக்கல நாங்க இந்த டொமைன் நேம் அப்படிமா அந்த பேர் .com கிடைச்சது, கம்பெனி லெவலில் கிடைச்சது, வாங்கி போடுறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ் நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி கம்பெனி பேர்ல ஓ இருந்தா ஓஹோன்னு வருமாண்டா. பாரு, கூகுள்னு ஒரு கம்பெனி இருக்கு 2 ஓ, யாஹூன்னு ஒரு கம்பெனி இருக்கு 2 ஓ, போடுறா ஜோஹோ. அந்த 4 வண்ணங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் பிரைமரி கலர்ஸ் சொல்லுவாங்க. பிரிண்டிங்லயும் சரி, விஷுவல்லையும் சரி, ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோங்கிறது பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இதில் இந்த வண்ணங்கள் இருந்ததுன்னா இதுல இருந்து எந்த வண்ணம் வேணா கொண்டு வரலாம், வேற வேற பெர்சன்டேஜ்ல கலந்து அப்படின்னு. ஸோ அப்படி உருவாக்கினாங்க. ஏன் டப்பாக்கள்? குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், அதாவது எங்களுடைய மென்பொருளை நீங்கள் உபயோகித்தால் உங்கள் பிசினஸை ரன் பண்ணுவது சிறுபிள்ளைத்தனமாக குழந்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு அப்படின்னு. அது ஏன் இடிவு போய் அறமுறையா நேரம் நீட்டா இல்லாம அறமுறையா டப் டுப்புன்னு இருக்கு அப்படின்னா இன்னும் முடிவடையவில்லை, பாதியில் பார்க்கிறார். இது பெர்ஃபெக்ட் செய்யப்பட்ட நிறுவனம் அல்ல, இதை இன்னும் மேம்படுத்துவதற்கு இடம் இருக்கிறது. உள்ளே வா, உனக்கு வேலை இருக்கிறது. இவர்களெல்லாம் நாம் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ அப்பாயின்மெண்ட்ஸ், எத்தனையோ பணிகள், இவற்றையெல்லாம் கடந்து போய் கேட்பது என்பது நம்மால் இயலாத ஒரு காரியம். மாணவர்களை உங்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு கேள்வி, ஒரு வெரி குட், வெரி குட், வெரி குட். குட் மார்னிங் சார். சார், ஐடி கார்டு பிளாக் கலர்ல இருக்காது. இந்த 4 கலரும் எடுப்பா தெரியணும்னா பேக்ரவுண்ட் ஹேஸ் டு பி பிளாக். இன்னொன்னு, எங்க உங்க ஐடி கார்டே பாரு, எங்க போனாலும் வெள்ளை கலர் ஐடி கார்டு, 10 நாள் வெள்ளையா இருக்கும், அப்புறம் ஒரு மஞ்சள் கலர் வரும், கொஞ்சோண்டு காஃபி போட்டோம், காஃபி அப்படியே படிச்சு ப்ரௌன் ஆகும், அழுக்காடு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரி ரொம்ப வருடங்களுக்கு நன்கு அழகாக பளபளப்பாக இருக்கிறதுக்கு எந்த வர்ணம் அப்படின்னு பார்த்தோம், கருப்பு. ஸோ அதனால நீங்க கம்பெனி ஏதாவது நெகட்டிவா நடந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுங்க? பாசிட்டிவா சொன்னீங்க, இது வரைக்கும் கம்பெனியை பற்றி பாசிட்டிவா மட்டும் சொன்னீங்க, இது மாதிரி ஏதாவது நெகட்டிவா நடந்தது எப்படி ஓவர் கம் பண்ணிருக்கீங்க? நெகட்டிவா வந்தா அதுதான் பாசிட்டிவ். நம்ம எதுவுமே அச்சீவ் பண்றது இல்லை, வரும் பிரச்சனைகளை ஒன்றொன்றாக எதிர்த்து நின்று தாக்குதலை அதை தாங்கி அடுத்த அடியை எடுத்து வைப்பதுதான் வெற்றின்னு நினைக்கிறேன். 2 அடி சறுக்கி விழுந்தா 3 அடி ஏற முடியுமான்னு பார்க்கறதுதான். ஓகே, சக்சஸ் ஒரு சைடு, சீக்ரெட் ஃபெயிலியர்லாம் மறைந்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய, அதாவது ஒரு சொல்லுவாங்க வாழ்க்கையில, விளையாடி கொண்டே இரு, சில போட்டிகளில் ஜெயிப்பாய், மற்ற போட்டிகளில் எல்லாம் கற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. So you win some, you learn during the others. So நிறைய பட்டறிவுன்னு சொல்லுவோம், அதனால தான் அந்த லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எத்தனையோ தவறுகளை செய்து அந்த தவறுகளை இனிமேல் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ளும் பாடம் தான் வாழ்க்கையில உதவிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்க கம்பெனியில நான் பார்த்தது, நான் 27 வருஷமா இந்த கம்பெனியில வேலை பண்றேன். நான் பார்த்த ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன என்றால், தவறுகளை செய்ய அனுமதிப்பார்கள். ஆனா 3 கண்டிஷன். ரொம்ப கம்மி பேரை வச்சு தவறு பண்ணு, 3 பேர் டீமை வச்சு தவறு பண்ணாங்க, 2 பேர் வச்சு பண்ணு. 2வது சீக்கிரமா பண்ணு. 3 மாதங்கள் கழித்து, நான் இது ஒண்ணு ஆரம்பிச்சேன் 3 மாசம் முன்னாடி, இந்த இது சொதப்பிடுச்சு, தவறாயிடுச்சுன்னு சொல்லுங்க சார். சனி ஞாயிறு பக்கத்துல தீபாவளி நாள் வந்துச்சு, 3 நாள் இருந்துச்சு, நான் ஊருக்கு போல, இதை ட்ரை பண்ணேன் சார், இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு, இது பாதி பண்ண முடியும், இது இந்த மாதிரி தோணும், எனக்கு தோணுது, இதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட் கிடைச்சா ஒரு 2 மாசம் 3 பேர் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணலாம் சார் அப்படின்னு தவறுகளை செய், எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனைகளை செய்து கொண்டே இது, ஆனால் வேகமாக செய். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, fail fast, fail often and fail many times அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெயில்யூரை
எம்ப்ரேஸ் செய்வது, அதை ஆலிங்கனம் செய்து கொள்ளுதல், அதுதான் வெற்றியின் ரகசியம்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஜோஹோங்கிற கம்பெனியை பத்தி நீங்க ஆன்லைன் போய் பார்த்தீங்கன்னா 60 ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். 60 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்போம். எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாம எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்தோம். எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிச்சு அதை முழுசா முடிக்காமே இருக்கு. எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிச்சு முழுசா முடிச்சு வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடி உள்ள சண்டை போட்டு டேய் நீ வேணாம் நீ போ அப்படின்னு பண்ணி, அதை தாண்டி எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வெளியிலையும் கொண்டு வந்த பிறகு கூட அதுக்கு மார்க்கெட் இல்லாததுனாலயோ அல்லது மார்க்கெட் வேற எதையோ ஆசைப்பட்டதுனாலயோ நிறுத்தி. ஸோ எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் 400 ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? ஸோ தவறுகளை செய், ஆனால் தவறுகளை எப்படி செய்யணும்னா அந்த தவறிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் நான் அடைந்திருக்கும் உயரங்களை விட அந்த பாடம் என்னை இன்னும் அதிக உயரத்திற்கு கொண்டு செல்லும். அப்படிங்கிற மாதிரி தவறுகளை செய் அப்படின்னு சொல்லுவோம். Make excellent mistakes அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்னுடைய குழு கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த நேர்காணல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பரீட்சை எழுதணும், எழுதிட்டு நேர்காணல் அப்படின்னு சொன்னோம். நேர்காணல் ஸ்டேஜ்ல நம்ம போன உடனே ஆரம்பிச்சுட்டு தான் நினைச்சுக்கங்க. நல்ல கேள்விகள் வந்ததுன்னா அந்த கேள்வி கேட்கிற பசங்களை நோட் பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொன்னோம். வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். உங்களுக்கு பரீட்சையே இல்லாம நேரம் கூட்டு போய் நேர்காணல முடிச்சு, ஏன்னா கேள்விங்கிறது அவ்வளவு முக்கியங்க. இவர் எவ்வளவு கேட்டாருங்கள, கேள்வி கேட்பது அவ்வளவு முக்கியம். அது இன்னொரு ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொன்னார். முட்டாள்தனமான கேள்வியாக இருக்கிறது என்று நினைத்து மனதை குன்றி அப்படியே வச்சுக்காதீங்க, கேளுங்க. அதாவது கேள்வி முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறோமோன்னு பயந்து கேட்காம இருக்கிறவன் வாழ்நாள் முழுதும் முட்டாள். அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுடுறவன் எல்லாம் சிரிப்பாங்க. சார் சூரியன் ஏன் சார் அப்படி அப்படின்னு கேட்டா சிரிப்பாங்க. ஆனால் அந்த 5 நிமிடங்களுக்கு தான் அந்த ஆள் முட்டாள். அதன் பிறகு அறிவாளி ஆயிடும் இல்லையா? So கேள்வி, that is the fundamental pillar on top of which all education, all learning, all improvement stands. வந்தரானே next time ஜோஹோ வந்ததுன்னா தொடர்ச்சிட்டுங்க கேள்விங்களா, சரியா? all the best. ராஜேந்திரன் சார் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஜோஹோ அண்ட் ஜோஹோ ஸ்கூல் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நான் எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர் மட்டும் சொல்கிறேன். ஸோ எங்கள் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் இப்போ இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கீங்க சொன்னாங்கல்ல, ஒரு உங்கள் அம்மாவுக்கு கடைக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும் ஒரு கேல்குலேஷன் போட்டிருந்தேன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தேவை ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோக்கஸ். ஸோ எங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு பேசிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இது கிளியர் பண்ணுறவங்களுக்கு அதுக்கடுத்து ஒரு 3 லெவல் நேர்முக தேர்வு இருக்கும். இருந்து வரேன். என் பேர் ராஜேந்திரன். இந்த ஸ்கேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பல வருடங்களாக கேள்விப்பட்டிருந்தாலும் இதுதான் முதல் முறையாக எனக்கு இங்கே வர வாய்ப்பு கிடைச்சது. மாணவர்களை சந்தித்தேன். அவங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை, கணக்கு, ஆங்கிலம், அதை வச்சு ஒரு சின்ன பரீட்சை. அதன் பிறகு அவர்களுக்கு நேர்காணல் ஒன்று நடக்கும். அதில் நல்லா பண்ணினாங்கன்னா ஜோஹோ நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு இந்த கல்லூரி பாதைக்கு ஒரு மாற்றுப்பாதை கொடுக்க முடியுமான்னு ஒரு 20 வருடமாக ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த தடவை மாணவர் சேர்க்கைக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு வந்தோம். ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முகத்தில் பார்த்த அந்த உற்சாகம், அவங்க காட்டுற அந்த ஆசை, இதில் ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது சில கேள்விகள் மாணவர்கள் கேட்டதுலேயே தெரிஞ்சுது. இப்போ தற்செயலாக இந்த இடத்தோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரீச் த அன்ரீச்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பார்த்தேன். சென்றடையாத இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவு அப்படின்னு சொல்கிறது. யார் வேணால் எங்கே வேணால் உட்காந்துக்கிட்டு எத்தனையோ பேரோட சேர்த்து நம்மளும் உதவுறதை பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி டிசர்வ்டு கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு, எங்கள் சிஓ தான் சொல்லுவார், இப்போ சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் காலேஜ் டாப்பராகவே இருந்தால் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா கையில் ஆல்ரெடி 6 ஆஃபர் லெட்டர் வச்சுருப்பார்.
இது 7வது ஆஃபர் லெட்டர். அவங்க புத்தியே வந்து கம்பேரிசன் தான் போகும். யாருன்னு எனக்கு ஜாஸ்தி சம்பளம் தராங்க, எந்த இடத்துல வாய்ப்புகள் ஜாஸ்தி, எந்த இடத்துல அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்படிங்கிறதுல தான் அவங்க மனமே லயிச்சுக்கிட்டு இருக்கும். அதற்கு பதிலாக வாய்ப்புகளும் அந்த எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சுற்றுப்புற சூழல் நிலைமையினாலேயே எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காமல், ஆனால் நான் கொஞ்சம் நீங்கள் எனக்கு பட்டத்தீட்டினா நான் மாணிக்கமாக வைரமாக அப்படியே மின்னக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. ஸோ ஸ்ரீதர் வேம்பு எங்களுடைய நிறுவனத்தோட நிறுவனர் அவர் தான், இப்போது உயர் அதிகாரி அவர் தான். அவர் சொல்கிறது இதுதான், சர்வ் த அண்டர் சர்வ்டு அப்படிம்பார். சர்வீஸ், அது எங்களுடைய மென்பொருளும் அப்படி தான். எத்தனையோ பேர் 12 சாஃப்ட்வேர் இதை பண்ணுறதுக்கு இருக்குது, நீ 13ஆவதாக போ அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு போக ஆசை இல்லை. யாருமே செய்யாத, எல்லோரும் ஆசை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்கு நீ உதவு அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்வார். அதே மாதிரி தான் சர்வ் த அண்டர் சர்வ்ட் இன் தி ஸ்கூல் கம்யூனிட்டி அண்ட் தி காலேஜ் கம்யூனிட்டி ஆல்சோ. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த ஊர்லேருந்து எத்தனை மாணவர்கள் இந்த ஜோஹோ நிறுவனத்தில், ஜோஹோ பள்ளிகள் வழியாக 2 வருடம் கோர்ஸ் அது. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் இந்த அட்டெண்டன்ஸ் பார்த்து, அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, ஒரு நார்மல் ஸ்கூல் மாதிரியோ காலேஜ் மாதிரியோ நடத்தாமல் ஒரு மாற்றுப்பாதையாக நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஊதியமும் கொடுக்குறோம், ஊக்க ஊதியம் 10,000 ரூபா கொடுக்குறோம். அண்ட் 2 வருடம் நீங்கள் எங்கள் ஜோஹோ ஸ்கூல்ஸில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 4 வருடம் 3 வருடம் காலேஜில் படிச்சுட்டு எங்கே போய் வேலைக்கு தேடுறது அப்படிங்கிற அந்த தருவாயில் நின்றுட்டுருக்கிற அந்த மாணவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் முதல் நாளிலிருந்தே சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறான், தேவையான கல்வியை கற்றுக்கொள்கிறான், ஜோஹோ நிறுவனத்தில் வேலையும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அப்படிங்கும்போது இது நிஜமாகவே ஒரு நல்ல சிஸ்டம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய மகன் இங்கே படித்தவன் தான், ஜோஹோ ஸ்கூல்ஸில் படித்து இப்போ என்னுடைய சக ஊழியராக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாய்ப்பை கேள்விப்பட்டு உங்களுக்கும் இதை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள ஆசை இருந்தது என்றால் www.zohoschools.com அது ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் எங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் நாங்கள் நடத்துகிற இந்த 2 இயர் ப்ரோக்ராமை பற்றியும் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அப்புறம் ஆர்டிக்கல்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே படித்த மாணவர்கள் ஜோஹோவில் வேலை செய்பவர்களை பற்றி ஒரு சிறு கதைகளையும் எழுதியிருக்கோம். அதை பார்த்து புரிந்து கொண்டு எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். யாரை எடுக்கிறோம் எங்கள் பள்ளிக்கு அப்படின்னா 17 to 20 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும். 17 கம்மி இருக்கக்கூடாது, 20க்கு மேலே இருக்கக்கூடாது. இரண்டாவது, கல்லூரியில் சென்று ஒரு டிகிரி வாங்கியிருக்கக்கூடாது. டிகிரி வாங்கி நீ படித்து வேலைக்கு தேடிட்டு இருக்கேன்னா அதுக்கு வேறு கதவு இருக்குது. இந்த ஜோஹோ பள்ளிகள் அப்படிங்கிற கதவு 17 to 20, 12வது முடிச்சிருக்கலாம், 12வதுல முடிக்கலைன்னா கூட பரவாயில்ல. சில பேர் கம்ப்யூட்டரில் பிஸ்தா இருந்து அதனாலேயே 12வதுல நான் கவனம் செலுத்தலைன்னுலாம் வந்திருக்காங்க. ஏன், பில்கேட்ஸே அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை உருவாக்கினவர் அந்த மாதிரி ஒருத்தர் தான். ஸோ படிப்புங்கிறத விட 17 to 20 வயது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் காலேஜ் நீங்கள் டிகிரி இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தேங்க்யூ. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244